இத்தனை நாளாக நம்ம எல்லாருமே டிஎம்கே டிவிகேன்னு லோக்கல் பாலிடிக்ஸ் பற்றி மட்டும்தான் பார்த்தோம். இப்போ நம்ம முக்கியமான அப்டேட் பற்றி பார்ப்போம். பெட்ரோல் டீசல் பிரைஸ் அகைன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா வரும் நாட்களில் ஈரான் யுஎஸ் யுத்தம்ங்கிறது தீவிரமடைகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. காரணம் என்னன்னா ட்ரம்போட சைனா விசிட் தான். சைனாவும் அமெரிக்காவும் எந்த மாதிரியான டீலிங் போட்டுக்கிறாங்கன்னு ட்ரம்ப் போட்ட ட்வீட்ஸும் அவரோட பிரஸ் மீட்டும் கிளியராகவே சொல்லுது. ட்ரம்ப் சைனா விசிட்டுக்கு அப்புறம் அவர் ஒரு ஏஐ இமேஜை வச்சு புயலுக்கு முன் அமைதின்னு ஒரு ட்வீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல சைனா தாய்வான் அட்டாக் பண்ணாங்கன்னா அமெரிக்கா தாய்வானுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா தாய்வான் அமெரிக்கால இருந்து 9600 மைல்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து என்ன டீலிங் நடந்திருக்குன்னா, ஈரானுக்கு மிசைல் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை சைனா ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை உடனே கட் பண்ணணும்னு ட்ரம்ப் கேட்டாரு. இதுக்கு சைனா இன்னொரு டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, சைனா தாய்வான் அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா தாய்வானுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ட்ரம்ப் ஓகே சொன்னதா சொல்லப்படுது. இது ஒரு அன்அஃபிஷியல் நியூஸா இருந்தாலும் ட்ரம்போட மெசேஜஸ் இதைத்தான் உறுதிப்படுத்துது. இப்போ யூஎஸ் ஈரான் யுத்தத்துக்கு அப்புறம் சைனா தாய்வான் யுத்தத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்படி சைனா தாய்வானை தாக்குனாங்க அப்படின்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸோட விலையும் தாறுமாற இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய செமி கண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றதுல தாய்வான் தான் வேர்ல்டுலயே நம்பர் 1. ஸோ வரக்கூடிய நாட்கள் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு ரொம்பவே சவாலாக தான் இருக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.